ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் பிரியா ஃப்ரம் லண்டன். ஓகே, நாங்கள் லண்டன் வந்து 5 இயர்ஸ் ஆகுது. என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். லண்டனுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 5 இயர்ஸில் ஒரு 4 டைம்ஸ் நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருப்பேன். லண்டன் டு சென்னை, சென்னை டு லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 இயர்ஸில் நான் வந்து ஒவ்வொரு வாட்டி நான் ஃப்ளைட் ஏறப்போ ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை என் மைண்டில் ஓட்டிகிட்டே இருப்பேன். இந்த வாட்டி என்ன மாதிரி இருக்கும், ஐ மீன் ஃபுட் எந்த மாதிரி கொடுப்பாங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, அது நம்மளால் சாப்பிட முடியுமா, பத்துமா பத்தாதா, என்ன பண்ணுறது ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு மாதிரி ஒரு சில டவுட்ஸ்லாம் எனக்கு இருக்கவே இருக்கும். ஸோ எனக்கு இந்த 4 டைம்ஸ் நான் ஊருக்கு போயிட்டு வரதுனால எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஓகே தான். இது சாப்பிட முடியுது. ஒரு சில ஐடியா எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்ன மாதிரி சப்போஸ் யாராவது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் யாராவது ட்ராவல் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா, இதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து இந்த வாட்டி ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு சின்ன குட்டி அந்த ஃபுட் என்னென்ன எங்களுக்கு லன்ச்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னலாம் கொடுத்தாங்களோ அது ஒரு குட்டி குட்டி ஃபுட் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நாங்கள் இங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பணும். ஏர்லி மார்னிங் 8 மணிக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டிலேருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து 12:40 12:30க்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ இங்கேருந்து நாங்கள் கேப் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து டைரெக்ட் ட்ரெயின் பிடிச்சிட்டு நாங்கள் ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். இது எல்லாமே இதோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தா ஒரு 4000 ஆகும். நம்ம ஒரு காசு சொல்லப்போனால் 4,000 to 5,000 ஆகலாம். பட் இதே நாங்கள் கேப் எடுத்தோம்னா ஒரு 10,000 to 12,000 ஆயிருக்கும். ஸோ அதனால் ஓகே, சும்மா லக்கேஜஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. லக்கேஜ் வெயிட் கம்மியாக தான் இருந்தது. லக்கேஜஸ் எல்லாம் பேக்ஸ் எல்லாம் இருந்தது, சூட்கேஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் வெயிட் கம்மியாக இருந்தனால ஓகே, ஒரு வாட்டி ஜஸ்ட் ட்ரெயினில் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெயினில் போனோம். எஸ், பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் வரப்போ மட்டும் நாங்கள் கண்டிப்பாக கேப் எடுத்துக்கிட்டு தான் வந்தோம். ஏன்னா ஐ மீன் சென்னை டு லண்டன் வந்ததுக்கப்புறமா. ஏன்னா லக்கேஜ் வெயிட் எல்லாம் பயங்கரமாக இருந்தது அதனால். ஸோ ஓகே, போய் சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ளைட் ஏறியாச்சு. ஒரு 3:30, ஐ மீன் இந்த டைமிங்ஸ் எல்லாம் நான் லண்டன் டைம் சொல்கிறேன். 3:30 அப்படி இருக்கும். எங்களுக்கு லஞ்ச் கொடுத்தாங்க. நான் வெஜ் ஒன்று, நான்வெஜ் ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் எங்களோட வெஜ் மெனு அண்ட் நான்வெஜ் மெனு பாருங்கள். இதில் வந்து இந்த பன் கொடுத்தாங்க. அதை நாங்கள் தீபாவளி அன்றைக்கி ட்ராவல் பண்ணதுனால ஒரு பூந்தி லட்டு கொடுத்தாங்க. அண்ட் பட்டர் ஒரு அது இல்லாமல் ஒரு ஸ்வீட், ஒரு பன் கேக் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு கேக் மாதிரி மயனஸ், சீஸு, பட்டர், பிக்கிள், வாட்டர் இதெல்லாம் கொடுத்தாங்க. அது வந்து நான் ஆர்டர் பண்ணது சிக்கன் இந்த டிக்கா பிரியாணி. வெஜ் வந்து ஜாக் ஃப்ரூட் பிரியாணி. ஸோ பாருங்கள், இதுதான். பத்துமா அப்படின்னு கேட்டால் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க அதுக்கப்புறம் ஜூஸு, டீ, காஃபிலாம் கொடுப்பாங்க. பட் பத்தாத சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து கூட சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எதாவது ரூல்ஸ் எதாவது மாறுமா, இல்லை ஃப்யூச்சரில் எதாவது ரூல்ஸ் மாறுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரையும் அலோவ் பண்ணுவாங்க. நான் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இதுவரை நான் ட்ரை பண்ணதில்லை. ஐ மீன் பிரிட்டிஷ் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் போனது. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது. அதனால் எனக்கு தெரியல. பட் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ வீட்டிலேருந்து எதாவது லைட் ஃபுட், இந்த இட்லி, தோசை இந்த மாதிரி எதாவது சட்னி, இந்த கட்டி சட்னி மாதிரி லிக்விட் இல்லாமல் செமி லிக்விடாகவோ கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா பெட்டர். அங்கே போய் நீங்கள் வேணால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் லிக்விடாக இருந்துச்சுன்னா அது வந்து அதுக்கப்புறம் ஒரு லீக் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். ஸோ இந்த லைட் டிஃபனு, லைட் லெமன் ரைஸு, அந்த மாதிரி டேம்ரின் ரைஸ், அந்த புளிசோறு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வேணால் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு மிச்சது அதுக்கப்புறமா அவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டோம்னா தட்ஸ் இட், வயிறு ஃபுல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஏன்னா இந்த சாப்பாடு ஏன் பத்தாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு சில சப்போஸ் இந்த இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பன்னு கின்னு, பட்டர், சீஸு இதெல்லாம் சாப்பிட்றவங்க, ஸ்வீட் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்லன்னா அவங்களுக்கு கஷ்டமாயிடும். வெறும் சாப்பாடு மட்டும்னா அவங்களுக்கு கஷ்டம். ஸோ ஒரு ஸ்வீட் பிடிக்காதவங்க, ஸ்வீட் சாப்பிடாதவங்க இதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா பத்தாது கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுதான் எங்களோட டின்னர். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டின்னர் சப்பாத்தி பாருங்கள். நீங்கள் அது வந்து வெஜ் ஒன்று, நான்வெஜ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் டின்னர். அதுக்கப்புறமா நாங்கள் சென்னை ரீச் ஆகிட்டோம். சென்னை ரீச் ஆனதுக்கப்புறமா எங்கள் வெக்கேஷன் எல்லாம் முடிச்சு திரும்ப ரிட்டர்ன் டு சென்னை டு லண்டன் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் எங்களுக்கு இருந்தது. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. லஞ்ச் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. பிகாஸ் கிட்ஸை மேனேஜ் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் ரெக்கார்ட் பண்ணுறது என்னால் முடியல. ஸோ அதனால் நான் வந்து வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான், அதுவும் ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. சாரி ஃபார் தட். பட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன கொடுப்பாங்க அப்படின்றது. இதுதான் விஷயம். ஸோ ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபுட் நீங்கள் பாருங்கள், ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கும் எல்லா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லேயும். அதுக்கேற்ற மாதிரி பட் எனக்கு தெரியல எல்லா ஃப்ளைட்லேயும் வந்து ஹோம் ஃபுட் அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. எதுக்காக ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு சின்ன குட்டி என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு போங்க.
ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். என்னோட யூடியூப் சேனல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அதுவரையும் டாடா பாய். திஸ் இஸ் பிரியா சைனிங் ஆஃப் ஃப்ரம் லண்டன்.